கேரளாவில் கோழிக்கோடு மாவட்டத்தில் 43 வயது நபர் ஒருவருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட எல்லை களியக்காவளை சோதனை சாவடியில் சுகாதாரத்துறை சோதனை மற்றும் கண்காணிப்பு தீவிரம். கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட நபர் தற்போது கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். வௌவால்கள் அதிகம் இருந்த ஒரு கட்டிடத்தின் கிடங்கை சுத்தம் செய்தபோது அவருக்கு இந்த தொற்று ஏற்பட்டதாக முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளாவில் இருந்து வாகனங்களில் வரும் பயணிகளை தமிழக எல்லை பகுதியில் சோதனை மற்றும் கண்காணித்த பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்க சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் உள்ள களியக்காவளை சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தி பயணிகளுக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் உள்ளதா என சோதனை மேற்கொண்ட பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். அறிகுறிகள் இருந்தால் அவர்களின் மொபைல் எண் மற்றும் முகவரிகளை பதிவு செய்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரி மாவட்ட சுகாதார அலுவலர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். கேரளாவில் இருந்து குமரி மாவட்டம் வழியாக தமிழகத்திற்குள் நுழைய 10க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் உள்ள நிலையில் களியக்காவளை பகுதியில் ஒரு பகுதியில் மட்டும் இந்த சோதனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. போட்டு போட்டு போவாங்க. هذا يم اي نمبر